அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நவரத்தின கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? என்னென்ன கீரை நமக்கு கிடைச்சிருக்குதோ, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, மல்லித்தலை, என்ன கீரை, லட்சுமி கலாச்சம் கீரை இருக்கலாம், அது மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை, என்ன கீரைனாலும் எல்லா கீரையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். எல்லாமே ஒவ்வொரு கொத்து. பாசிப்பருப்பு ஒரே 100 கிராம், மிளகாய் 1, வரமிளகாய் 3 போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் கொஞ்சம், அப்புறம் தக்காளி 2, சீரகம், இஞ்சி சின்ன துண்டு, சீரகம் ஒரே 1 ஸ்பூன், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி பண்ணணும்னா, பாசிப்பருப்பு நல்லா பாதி வெந்ததும் எல்லா கீரைகளையும் பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வெந்தவுடனே தேங்காய் வத்தல், சீரகம், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதில் போடணும். நல்லா கொதித்தோடனே உப்பு போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். நவரத்தின கீரை கூட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். சூட சாதத்தில் கூட சமைச்சு சாப்பிடலாம். நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்கள். பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். குட் பை.